சொர்க்கம் என்பது இறந்த பின்னர் கிடைக்கும் ஒன்றல்ல. நீங்கள் உயிருடன் இருக்கும் இந்த கணமே அதை அனுபவிக்க முடியும். ஏனெனில் சொர்க்கமும் நரகமும் உங்களின் உள்ளேதான் உள்ளது. சொர்க்கம், அதனை உங்களது வாழ்க்கையில் உணர விரும்புகிறீர்களா? விரும்பினால் அது சாத்தியம். ஏனெனில் அந்த சொர்க்கம் ஏற்கனவே உங்களின் உள்ளேதான் உள்ளது. இது பற்றி இப்பொழுது கேட்போம். மனிதன் தனது கனவுகளை நனவாக்குவதற்காக எதுவரை நம்புவதற்கு தயாராக உள்ளான்? நான் இதனை செய்தால், அதை செய்தால் இது நடைபெறும் என்று எண்ணுகிறான். மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துபவர்களுக்கு இந்த உலகத்தில் குறைவே இல்லை. குழப்பத்தில் ஆழ்த்துபவர்களுக்கும் குறைவில்லை. குழப்பம் அடைபவர்களுக்கும் குறைவில்லை. குழப்பம் அடைபவர்கள் இல்லை என்றால் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களால் யாரை குழப்பத்தில் ஆழ்த்த முடியும்? ஆனால் குழப்பம் அடைபவர்கள் உள்ளார்கள். அவர்கள், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டி தாருங்கள், அதை செய்வதற்கு, இதை செய்வதற்கு, ஏமாற்றுவதற்கு, சட்டங்களை உடைப்பதற்கு, எங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வழி சொல்லி தாருங்கள் என்பார்கள். என்ன சிஸ்டம் உள்ளதோ, மனிதன் போராடிக் கொண்டிருக்கும் இந்த கட்டமைப்பை யார் உருவாக்கியது? அதனை மனிதன்தான் உருவாக்கினான். மனிதன் கடவுளையும் இடையிலே இழுத்து வருகின்றான். நான் உருவாக்கி வைத்திருக்கும் இந்த சிஸ்டத்திலே வெற்றி அடைவதற்கு எனக்கு உனது உதவி தேவை என்கிறான். கடவுளே, நீதான் இந்த நோய்க்கு மருந்து என்கிறான். ஆனால் அவர் அல்ல அந்த நோய்க்கு மருந்து. உங்களது உள்ளத்தில் உள்ளவர். அவர் அந்த ஆனந்தத்தின் கடல். அவர் ஞானத்தின் கடல். அங்கே தெளிவு உள்ளது. அவைதான் உங்களின் உள்ளே உள்ளன. உங்களின் உள்ளே உள்ள அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். உங்களுக்கு எது தேவையோ, எது உங்களது அந்த முழுமையற்ற உணர்வை அகற்றுமோ, உண்மையிலே அகற்றுமோ, அதனை உங்களது வாழ்விலே ஏற்றுக்கொள்ளாதவரை, அதனை நீங்கள் முன்னெடுத்து வராதவரை என்ன நடக்க முடியும்? இது எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஏனெனில் நாம் எதனையெல்லாமோ படிக்கின்றோம், எழுதுகின்றோம், கற்கின்றோம். ஆனால் நாம் எதனை புரிந்து கொள்கிறோம்? நாம் நமது வாழ்விலே எதனை புரிந்துள்ளோம்? எமது புரிந்துணர்வு என்ன? யாராவது அதனை செய்யுங்கள், இதனை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அவற்றை விளங்கி செய்கின்றோமா? அல்லது யாரோ ஒருவர் சொன்னதையே சொல்லிக்கொண்டு இருப்பதனாலே செய்கிறோமா? ஒருவர் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், இன்னொருவர் வேறு ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், அது சரியாக இல்லை, இது சரியாக இல்லை என சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் அரசியல் அப்படி உள்ளது, இப்படி உள்ளது என சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் ஒரு பொழுதும் மாறுவதே இல்லை. அதனை எவ்வளவுதான் திட்டினாலும் அரசியல் மாறுவதில்லை. அது மேலும் மோசமாகி கொண்டிருக்கின்றது, மேலும் மோசமடைந்து கொண்டிருக்கின்றது. இவற்றினாலே முழு உலகமுமே பிரிவடைந்து கொண்டு போகின்றது. ஒற்றுமையாக அல்ல, பிரிவடைந்து கொண்டு போகின்றது. ஏன்? ஏனெனில் உள்ளத்தில் உள்ள உண்மையான தாகத்தை புரிந்து கொள்ள தயாராக இல்லை. எனக்கு அந்த பிரச்சனை உள்ளது, இந்த பிரச்சனை உள்ளது என்பார்கள். ஆனால் பிரச்சனைதான். அவற்றிற்கு தீர்வு என்ன? அவற்றிற்கான தீர்வு உங்களின் உள்ளே உள்ளது. அதற்கு தீர்வு என்னவென்றால், எது உண்மையிலே உள்ளதோ அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களது வாழ்க்கையிலே சொர்க்கம் என்பது இறந்த பின்னர் அல்ல. நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே அந்த சொர்க்கத்தை அனுபவியுங்கள். ஏனெனில் அந்த சொர்க்கம் உங்களின் உள்ளே உள்ளது. நரகமும் உங்களின் உள்ளே உள்ளது. நரகம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. அதனை நீங்கள் தேடி கண்டுபிடித்து விட்டீர்கள். நரகத்துக்கு எவ்வாறு செல்வது? எவ்வாறு தன்னைத்தானே துன்பப்படுத்துவது? எவ்வாறு தன்னைத்தானே துக்கத்தில் ஆழ்த்துவது என்பதை நீங்கள் நல்ல முறையில் கற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது எஞ்சியிருக்கும் விஷயம் சொர்க்கம் மட்டும்தான். உங்களது வாழ்விலே அதனை உணர விரும்புகின்றீர்களா, இல்லையா? உணர விரும்புகிறீர்கள் என்றால் அது சாத்தியம். சாத்தியம் இல்லை என்று அல்ல, சாத்தியம். ஏனெனில் அது உங்களின் உள்ளே உள்ளது. உங்களின் உள்ளே ஒளி உள்ளது என்ற விஷயம் வரும்பொழுது, விளக்கின் வெளிச்சம் போலவே தங்களின் உள்ளேயும் வெளிச்சம் உள்ளது என மக்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் உங்கள் உள்ளே உள்ள வெளிச்சம் அப்படியானது அல்ல. எங்கே சூரியனின் ஒளியோ, சந்திரனின் ஒளியோ, நெருப்பின் ஒளியோ இல்லையோ அந்த இடம்தான் எனது இருப்பிடம் என சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்ன? எங்கு சூரிய வெளிச்சமும் இல்லையோ, சந்திரனின் வெளிச்சமும் இல்லையோ, நெருப்பின் வெளிச்சமும் இல்லையோ, அங்கு தெளிவின் வெளிச்சம் உள்ளது, ஆனந்தத்தின் வெளிச்சம் உள்ளது. இது உங்களது வாழ்வில் நடைபெறாத வரை நீங்கள் செய்வதை செய்து கொண்டே இருப்பீர்கள். நான் ஒருவரையும் செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காதீர்கள் என சொல்லுவதில்லை. நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் தொடர்ந்து செய்வதையே செய்து கொண்டிருக்கப் போகிறீர்கள் என்றால் அது உங்களது விருப்பம். ஆனால் உங்களின் உள்ளே உள்ள விஷயத்தை பற்றி அறிய விரும்பினால் என்னாலே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஞானத்தின் உண்மையான முக்கியத்துவமே அதுதான்.
மனிதன் அதனை கிரகித்து கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தனது வாழ்வை வெற்றியடைய செய்ய வேண்டும். நீங்கள் இதனையும் அதனையும் செய்வதனால் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று இருக்கக்கூடாது. இல்லை, அவன் அந்த வெற்றியை உணர வேண்டும். அந்த வெற்றியில் கிடைக்கும் ஆனந்தத்தை அவன் தனது வாழ்விலே அனுபவிக்க வேண்டும். எனவே இதனைத்தான் நான் எல்லோருக்கும் கூற விரும்பினேன். இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.